ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் இந்த 5000 ரூபாய் பணம் எப்போ கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5000 ரூபாய் கிடைக்க போகுது, அதற்கான அப்டேட் இப்போ தற்சமயத்தில் என்ன, அதாவது இன்னும் 2-3 நாட்களில் அதற்கான டோக்கன் வழங்கப்படும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, எப்போ இருந்து டோக்கன் வழங்க போகிறாங்க, எவ்வளவு பணம் நமக்கு தீபாவளிக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதற்கப்புறமா குறிப்பாக எந்தெந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த 5000 ரூபாய் கிடைக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் இந்த மாதத்திற்கான பொருட்கள் வீட்டில் கொண்டு கொடுப்பாங்களா, பணமும் வீட்டில் கொண்டு கொடுப்பாங்களா, என்ன நடக்க போகுது, அதற்கான அப்டேட் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் தான் கவர்மெண்ட் சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தீபாவளி வரப்போகுது. தீபாவளி மாதம் பிறந்துருச்சு. இதில் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அப்டேட் என்னென்ன, இந்த மாதம் குறிப்பாக இந்த தீபாவளி மாதத்தில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்க, இந்த 5000 ரூபாய் தீபாவளிக்கு கிடைக்கக்கூடிய இந்த 5000 ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, அதை பற்றிய தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த வருடம் நமக்கு தேர்தல் வருது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா மோடி அவர்கள், அதாவது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நமக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு பண்ணாங்க. அதாவது அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வரி குறைப்பு பண்ணாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தமிழக அரசும் நிறைய புது திட்டங்கள், புது விஷயங்களை அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு போன மாதத்தில் இருந்தே, அதாவது அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதுனால போன மாதத்தில் இருந்தே வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் ரேஷன் பொருட்கள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் கொண்டு கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. இனிமேட்டும் அதே நடைமுறை தான் இருக்கும். அதாவது உங்களுடைய ரேஷன் பொருட்கள் அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய பொங்கல் பரிசு பொருட்கள், கரும்பு, அதுக்கப்புறம் வேட்டி சேலை, இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் நமக்கு தேர்தல் வர்றதுனால பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து பொருட்களுமே பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதோடு கூட எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னாடிலாம் அதிகபட்சமாக நமக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக 2000 ரூபாய் ப்ளஸ் வேட்டி சேலை, கரும்பு, அதுக்கப்புறம் பச்சரிசி, வெல்லம், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் பொங்கலுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த அனைத்து பொருட்களுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, அதாவது அனைத்து ரேஷன் அட்டைதாரருக்கும் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கே கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடு கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த 5000 ரூபாய் கிடைக்கும். அதை பற்றி நிறைய பேர் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா நிறைய போட்டிகள் வருது, தேர்தலுக்கு யாரான ஒருத்தர் நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் நிறைய அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. இதோடு கூட பார்த்திங்க அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதுனாலே பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம தமிழக அரசு, நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு, அதாவது ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும். அதற்கான சாத்தியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அரசு அதிகாரிகளோட ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. ஸோ இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வருகின்ற ஜனவரி முதலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2000 ரூபாய் நமக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஜனவரியிலேருந்து நமக்கு நடைமுறைக்கு வருது. ஸோ அதோடு கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த 5000 ரூபாய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக உண்டு. கண்டிப்பாக எப்போதுமே பொங்கலுக்கு நீங்கள் இது நாள் வரைக்கும் பொங்கலுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு 2000 ரூபாய் இதெல்லாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே நிச்சயமாக இந்த பரிசு தொகுப்பு உண்டு. யார் யாருக்கெல்லாம்
வந்து கிடைக்கும், எப்போ வந்து கிடைக்கும், எப்போ இருந்து இதற்கான டோக்கன் வந்து வழங்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அதாவது அக்டோபர் 1, 2, 3 தேதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு விடுமுறை நாட்களாக வந்து இருக்குது. ஸோ இந்த விடுமுறை தினங்கள் முடிந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு கொடுக்க வேண்டிய தீபாவளி பரிசு தொகுப்புக்கான டோக்கன், அதாவது வீடு வீடாக சென்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான டோக்கன் வந்து வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் 2-3 நாட்களில் இதற்கான அஃபிஷியலான அப்டேட் வந்து வரும். அதோடு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் திங்கட்கிழமைகள்லேருந்து வந்து டோக்கன் வழங்கப்படும். அதற்கான முன்னேற்பாடுகள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ மக்களுக்கு வந்து எவ்வளோ பணம் வந்து கொடுக்கலாம், எவ்வளோ வந்து கவர்மெண்ட் இதுக்காக வந்து செலவிடணும், ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும், எத்தனை கோடி வந்து இதற்காக ஒதுக்கணும் அப்படின்ற ஆலோசனை வந்து பண்ணிட்டு வராங்க. நிறைய பேர் அரசு வட்டாரங்களிலும் சொல்கிறாங்க தீபாவளிக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு உண்டு, நிச்சயமாக பணமும் உண்டு. அதாவது பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் தீபாவளிக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் வர்றதுனால நமக்கு பொங்கலுக்கு கொடுக்க வேண்டியதை முன்கூட்டியே வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு கொடுக்குறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த அனைவருக்குமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, துணை முதலமைச்சர் விண்ணப்பித்த அனைவருக்குமே தகுதியுடையவர்கள் எல்லாருக்கும் நமக்கு மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதமே உங்களுக்கு அப்ரூவல் ஆயிட்டு அப்படின்னா உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையும் கிடைக்கும், ப்ளஸ் தீபாவளி பரிசும் வந்து கிடைக்கும். அதாவது புதிய ரேஷன் அட்டை இப்போ தான் வாங்கியிருக்கிறீங்க, ஆனால் நான் மகளிர் உரிமை தொகை வாங்கலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த தீபாவளி பரிசு தொகை கிடைக்கும். அதோடு கூட நீங்கள் புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையும் கிடைக்கும். மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபாயாக வந்து ஆக்குறதை பற்றி அவங்க ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. கூடிய சீக்கிரம் இதற்கான அஃபீஷியலான அப்டேட் வந்து கிடைச்சிரும். ஸோ கண்டிப்பாக வந்து மகளிர் உரிமை தொகை வாங்காதவங்க, இது வரைக்கும் வாங்காதவங்க அப்ளை பண்ணுங்கள். இதோடு கூட ரேஷன் அட்டைதாரர்கள், குறிப்பாக இந்த அரிசி, பருப்பு, எண்ணெய் இந்த மாதிரியான அனைத்து பொருட்களும் வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள், இதோடு கூட வருஷம் நீங்கள் தீபாவளி தொகுப்பு வாங்குறீங்க, பொங்கல் பரிசு, பொங்கல் தொகுப்பு, வேட்டி சேலை இதெல்லாம் வாங்கக்கூடிய அட்டைதாரர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பரிசு பொருட்கள் அனைத்தும் கிடைக்கும். இதற்கான டோக்கன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் திங்கட்கிழமையிலேருந்து டோக்கன் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் இதற்கான அஃபீஷியல் அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அது வந்தோன்னா நம்ம சேனலில் மறக்காமல் வீடியோ போகிறோம், மறக்காமல் பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.